அரசர்கள் ஓய்வெடுக்கிறதுக்காக பயன்படுத்தின சிம்மாசனம். இந்த பிரதேசத்தில் தான் புதையல் இருக்கிறதுக்கான சில தடயங்கள் அறிகுறிகள் இருக்கிறதா இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. இது ஒரு கிராமத்து ஸ்விம்மிங் பூலாகவே பயன்படுத்துகிறாங்க. ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட்டு தம்பலகாமம் பிரதேசத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அரஃபா நகருங்கிற ஒரு கிராமத்தை ஊருக்காரங்க சண்டைக்கு வருவாங்க. We are going to explore சேனைவெளி குளம். இந்த சேனைவெளி குளம், இங்கே உள்ள அம்மிக்கல், துரிசி, புதையல் குழி, இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், டுடே நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். எங்களோட பக்கத்து ஊரில் உள்ள ஒரு குளத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த குளத்தை பற்றின ரொம்பவே சுவாரஸ்யமான சில தகவல் இருக்குது. அதெல்லாம் தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை இந்த ஊர் மக்கள் துரிசின்னு சொல்லுவாங்க. குளத்தில் இருந்து இங்கால செய்கிற வயல்வெளிகளுக்கு நீரை பாய்ச்சறதுக்காக இருக்கிற ஒரு சிறிய குளக்கட்டு அமைப்பு தான் இந்த துரிசின்னு சொல்கிறது. இந்த ஊரில் உள்ள மக்கள் இது ஒரு கிராமத்து ஸ்விம்மிங் பூலாகவே பயன்படுத்துகிறாங்க. இந்த தண்ணி திறந்து விடுற அந்த சீசனில் இங்கே வந்தோம்னு சொன்னால் குளிக்க இடம் இல்லாத அளவுக்கு ஆட்கள் நிறைஞ்சு காணப்படுவாங்க. இப்போ தான் இந்த துரிசியில் தண்ணி திறந்துருக்காங்க. இந்த ஊரில் உள்ள சிறுவர்கள்லாம் கிராமத்து ஸ்விம்மிங் பூலில் நீராடி விளையாடுற காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சேனைவெளி குளத்துடைய முக்கியமான ஒரு பகுதி நம்ம இப்போ இருக்கிற நான் இருக்கிற இந்த அம்மிக்கல். கிராமப்புறங்களில் அரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு கருவி அம்மி. இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியா. அந்த அம்மியில் பெரிய சைஸ் அம்மி தான் இங்கே இருக்கிற அம்மிக்கல். அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த ஊர் மக்களுக்கு மத்தியில் நிலவுது. ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த அரசர்கள் பயன்படுத்தின கட்டில், அரச கட்டில்னு சொல்லி இதை பயன்படுத்துகிறாங்க. அரசர்கள் ஓய்வெடுக்கிறதுக்காக பயன்படுத்தின சிம்மாசனம், ஓய்வு எடுத்துகிட்டு போகிற ஒரு இடம்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற குளம், இந்த பெரிய மரத்துக்கு கீழே இருக்கிற இந்த அம்மிக்கல், அதே மாதிரி சுற்றி இருக்கிற வயல்வெளிகள், இது எல்லாமே இந்த ஊர் ஒரு காலத்தில் அரசர்களால் ஆளப்பட்ட ஒரு பழைய கிராமமாக இருக்கலாம்னு சொல்கிறது தான் ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு உண்மை. இலங்கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய குளங்கள் இருக்குது. அந்த குளங்கள் ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறுகள் இருக்குது. பெரும் பெரும் பரப்புகளுடைய பெரும் பெரும் குளங்களை பெரும் பெரும் மன்னர்கள் கட்டியிருக்காங்க. ஆனால் ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சேனைவெளி குளம் வரலாறுகளில் பேசப்படக்கூடிய அளவு அந்தளவு செல்வாக்கு மிக்க பெரிய பரப்பு கொண்ட ஒரு குளமாக இல்லாவிட்டாலும் இந்த இதிலே ஒரு காலத்தில் ஒரு அரசாட்சி நிகழ்ந்திருக்கின்றதை நம்மளால் ஊகிக்கக்கூடியதாக இருக்குது. சம்மர் டைமில் செம்ம வெயிலாக இருந்தாலும் கூட இந்த மரநிழலில் இருக்கிற இந்த இருக்கையில் இருந்தால் செம்மையான ஒரு ரெஸ்ட்டை நீங்கள் உணரலாம். ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட்டு தம்பலகாமம் பிரதேசத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அரஃபா நகருங்கிற ஒரு கிராமத்தை ஊருக்காரங்க சண்டைக்கு வருவாங்க. தம்பலாம பிரதேசத்தில் தான் இந்த சேனைவெளி குளம் அமைஞ்சிருக்கு. சமீபத்திய காலங்களில் இந்த சேனைவெளி குளம் ஒரு சுற்றுலா தலமாக மாறுற போக்கில் இருக்குது.
ஃபெஸ்டிவல் காலங்களில் அதிக சூடான காலங்கள்லாம் வேறு பிரதேசங்கள் வேறு மாவட்டங்கள்லேருந்து மக்கள் அதிகமாக இந்த இடத்த நாடி வராங்க. சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம்னு சொல்லி நம்மளோட சமூக வலைத்தள நண்பர்கள் இந்த இடத்துல உள்ள காட்சிகள், இந்த இடத்துல உள்ள சிறப்புகளை பற்றி நிறைய வீடியோஸ் போடுறதால அந்த வீடியோஸை பார்த்து நிறைய மக்கள் வந்து இந்த இடத்த விரும்பி பார்க்குறதுக்கு வராங்க. பெருநாள் காலங்களில் இந்த ஏரியாவை வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே விழா கோலம் பூண்ட ஒரு கோலத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ரோட் நீட்டுக்குமே 2 சைட்லேயும் கடை, சன நெரிசலான ஒரு இடமா விழா காலங்களில் இந்த இடம் காணப்படும். ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட் தமிழாம பிரதேசத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் சேனைவெளி குளத்தை விசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரும் மறந்துடாது. இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளத்து ஓரங்களில் இந்த பச்சை நிற தாவரங்களை காணலாம். இந்த தாவரங்களுக்கு வந்து தமிழில் வந்து குளத்து வாழைன்னு சொல்லுவாங்க, சிங்கள மொழியில் ஜப்பான் ஜபரன்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. இந்த தாவரத்துக்கும் உலகப்போருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. உலகப்போருக்கும் இந்த தாவரத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தால் தான் இதை வந்து ஜப்பான் ஜபரன்னு சொல்கிறாங்க. ஜப்பான் நாட்டுக்கும் இந்த தாவரத்துக்கும் உலகப்போருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இந்த பச்சை நிற தாவரங்கள் வந்து குளத்தில் ஒரு தாவரம் வந்து பரவ விட்டால் அந்த குளம் ஃபுல்லாகவே இந்த தாவரம் வந்து படர்ந்துடும். இப்போ இந்த குளத்துலேயும் பெரும்பாலான பகுதி, முக்காவாசி பகுதி இந்த தாவரங்கள் படர்ந்து காணப்படுது. உலகப்போர் நடந்த காலத்தில் ஜப்பான் நாடு அந்த உலகப்போரால் ஏற்படுற தாக்குதல்கள், ஆபத்துக்களை குறைக்கிறதுக்காக ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தினாங்க. அந்த ட்ரிக் தான் குளங்களுக்குள்ள இந்த ஜப்பான் ஜபரை, குளத்து வாழைங்கிற தாவரத்தை படர விடுறது. அப்படி படர விட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால், குளம் ஃபுல்லாக வந்து இந்த தாவரம் படர்ந்து தண்ணி பரப்பை விட தாவரப்பரப்பு கூடுதலாக இருக்குது. அந்த தாவரம் படர்ந்துருந்தால் அதுக்குள்ள தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு விளங்காது. ஜப்பானை தாக்க வாரத்துக்கு மேலே ஹெலிகாப்டரில் ஜப்பானை அட்டாக் பண்ண வர மற்ற நாடுகள் வந்து வானத்திலிருந்து நம்ம கீழே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ரவுண்ட் ஷேப்பில், ஒரு நீள்வட்ட ஷேப்பில் ஒரு குளம் இருக்குன்னு சொன்னால் அந்த குளத்தில் ஜப்பான் ஜபர தாவரம் இருந்தால் வானத்திலிருந்து பார்க்குற ஆளுக்கு அது ஒரு வெட்ட வெளி கிரவுண்டு மாதிரி தோணும். அப்போ என்ன செய்வாங்க இவங்க, அவங்களுடைய விமானங்களை, அவங்களுடைய ஹெலிகாப்டரை அந்த இடத்துல லேண்ட் பண்ண யோசிப்பாங்க. அப்படி இவங்க லேண்ட் பண்ணக்கல அது ஒரு நீர் பரப்புன்றதால அந்த ஹெலிகாப்டர்ஸ், ஏரோப்ளேன்ஸ் எல்லாமே வந்து நீருக்குள்ள மூழ்கிரும். இது தான் இந்த ஜப்பான் ஜபரைக்கும் வேர்ல்ட் வாருக்கும் உள்ள லிங்க். சேனைவெளி குளத்துக்கு பின்பகுதியில் புதையல் காணப்படுறதா ஒரு நம்பிக்கை இந்த ஊர் மக்கள்கிட்ட நிலவுது. அந்த புதையல் காணப்படுற அந்த குழி பிரதேசத்தை பார்க்குறது தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ரைட் கைஸ், நம்ம இப்போ இருக்கிற இந்த மலை குன்று மாதிரியான இந்த பிரதேசத்தில் தான் புதையல் இருக்கிறதுக்கான சில தடயங்கள், அறிகுறிகள் இருக்கிறதா இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. முன்னொரு காலத்தில் அரசர்களால் ஆளப்பட்ட ஒரு சிறிய ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம். அந்த அரசர்கள் தங்களுடைய செல்வங்கள்லாம் ஒரு குழிக்குள்ளே போட்டு பணியாட்களையும் அதுக்குள்ளே உயிரோட புதைச்சதாகவும், அவர்களுடைய ஆவி இன்று வரைக்கும் அந்த செல்வத்தை, அந்த புதையலை வந்து எடுக்க விடாமல் தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. அப்படி சொல்லப்படக்கூடிய புதையல் இருக்கிற அந்த பகுதியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த மலைப்பகுதி, இந்த பின்னால் இருக்கிற மலைப்பகுதியில் தான் இந்த புதையல் சரியாக எந்த இடத்துல இருக்கின்றதை வந்து குறிக்கிற விதமான சில அடையாளங்கள், குறியீடுகள் இருக்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.